இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், குரு திசையில் இவருக்கு திருமணம் எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 7ஆம் இடம் திதி சூனியமாச்சு. 7ஆம் அதிபதி புதன் போய் 2ல் உட்காந்துருக்கு. ஆனால் குரு வந்து எப்படி 7ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுது அப்படின்னு நம்ம படித்ததில் ஏதாவது வச்சு சொல்ல முடியுமா? ஆனால் நான் திசா புத்தியை வச்சு தான் திசையில் சம்மந்தப்பட்டதா திருமணம்னு சொல்கிறேன். 9க்கு திசை சம்மந்தப்பட்டதா திருமணம். அப்போ இவருக்கு குரு திசை நடந்தது. அதே குரு புத்தி, குரு வந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் குரு திசை குரு புத்தியில் தான் திருமணம் நடந்தது. சரி, இவருக்கு திருமணம் நடந்தது எப்போ அப்படின்னா, அதாவது 1999 திருமணம் நடந்தது. 23. இதில் என்னென்னா, இவருக்கு இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லை. அப்போ திருமணமாகி 20-23 வயசு ஆயிடுச்சு. ஏன் குழந்தை பேர் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இதை தானே நம்ம பார்த்துருந்தோம். அதனால தான் இந்த மாதிரி சில இக்கட்டான ஜாதகங்களை போட்டு தான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறக்காக சொல்ல வரேன். அப்போ இந்த லக்னம் வந்து திதி சூனியம் ஆகி போச்சு. அப்போ லக்னாதிபதி ஒரு இடத்துக்கு பலன் கொடுத்தா இன்னொரு இடத்துக்கு பலன் தராது. அதுவும் போக வக்கரம். அப்போ திருமணத்தை கொடுத்ததை தவிர குழந்தை கொடுக்கல.